அப்படி பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறைந்தது 18 20% வாக்குகளை கண்டிப்பாக பெறும் என்பது நாம் பின்னகர சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம தெரிஞ்சுக்க முடியுது. பாமகவிற்கு இருக்கக்கூடிய அந்த சமூக பலம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு எப்படி பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இடைத்தேர்தல் வருகிறதோ அதே மாதிரி 2009 பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 2010 பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. எப்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில வன்னியர்கள் பெரும்பான்மையா வசிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலுமே வன்னியர்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை வாங்கும், இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி என்பது அனைவருக்கும் தெரிந்தது தான். ஏன்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் புறக்கணித்து இருக்கிறதுனால களத்தில் நாம் தமிழர் கட்சி, திமுக, பாமக என 3 கட்சிகள் மட்டும்தான் இருக்குது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக வன்னியர் சமூக மக்கள் வாழ்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆதி தமிழர்கள் இருக்கிறார்கள். இப்படி வன்னியர்கள் அதிகம் செல்வாக்கு கொண்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வேட்பாளர்களுமே அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. தன்னோட பணபலம், அதிகார பலம் இதனை கொண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நம்ம கண்டிப்பாக வென்றிடுவோம் என்று திமுக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. அடுத்தபடியாக பாமக இருக்கிறது. பாமகவை சொல்ல வேண்டும் என்றால் பாமக என்பது ஒரு வன்னியர் சமூகத்திற்கான கட்சி என்பதை பாமக நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாமக தொடர்ந்து 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பாமகவை வன்னியர்கள் நிராகரிக்க மாட்டார்கள் என்று வன்னியர்களை நம்பி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது பாமக. நாம் தமிழர் கட்சி என்னதான் ஒரு வன்னியர் சமூக வேட்பாளரை நிறுத்தி இருந்தாலும் அந்த வேட்பாளரை அங்கே இருக்கும் மக்கள் ஒரு வன்னியர் சமூக வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பொதுவான கட்சி, அது தமிழர்களுக்கான கட்சி. நீ சாதியை பார்த்து ஓட்டு போடக்கூடாது, அப்படி நீ சாதியை பார்த்து ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு அண்ணன் பலமுறை பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஒரு சமூகத்தின் வேட்பாளராக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பொதுவான வேட்பாளராக தான் நாம் தமிழர் கட்சியை பார்ப்பாங்க. அதனால பாமகவிற்கு இருக்கக்கூடிய அந்த சமூக பலம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காது. இப்படி கள சூழலை கொண்டிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை வாங்கும் என்பது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதே கள சூழலை கொண்டிருந்த பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதிக்கு 2010 நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை பெறும் என்பதை நம்மளால் கணிக்க முடியும். ஏன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு எப்படி பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இடைத்தேர்தல் வருகிறதோ அதே மாதிரி 2009 பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 2010 பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. எப்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலுமே வன்னியர்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. அந்த பெண்ணகர இடைத்தேர்தலில் திமுக, அதிமுக, பாமக மற்றும் தேமுதிக என 4 முனை போட்டி நிலவியது. அந்த பெண்ணகர இடைத்தேர்தல் நடக்கும் போதும் திமுக தான் ஆளும் கட்சி. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் திமுக தான் ஆளும் கட்சி. அப்படி ஏறக்குறைய 2 சட்டமன்ற தொகுதியுமே ஒரே கள நிலவரத்தை தான் கொண்டு இருக்கு. அந்த பெண்ணகர சட்டமன்ற தொகுதியில் அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுக பெற்ற வாக்குகள் 45.48. அதில் திமுக தான் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக பாமக 24.17% வாக்குகளை பெற்றது. மூன்றாவதாக அதிமுக 15.68% வாக்குகளை பெற்றது. நான்காவதாக தேமுதிக 6.67% வாக்குகளை பெற்று இருந்துச்சு. ஆனால் இங்கே விக்கிரவாண்டியில் தேமுதிக போட்டியிடவில்லை. அதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளோடு களம் காணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிலிருந்து விலகி இருக்கிறதுனால அந்த அதிமுகவினருடைய வாக்கு யாருக்கு செல்லும்? ஏன்னா என்னதான் அதிமுக தேர்தலில் புறக்கணித்தாலும் அதிமுகவினர் கண்டிப்பாக வாக்களிக்க போகிறாங்க. அப்படி வாக்களிக்கும் போது அவர்கள் திமுகவிற்கு கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக என்பது அதிமுகவுக்கு எதிராக இருக்கு, அதிமுகவோட எதிரி கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அதிமுகவினர் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. என்னதான் பாமகவும் பாஜகவும் அதிமுகவிற்கு எதிராக இருந்தாலும் அதிமுகவினரின் ஒரு சில சதவீத வாக்குகள் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு செல்லதான் போகிறது. அதனால நாம பெண்ணகரத்தில் அதிமுக பெற்ற 15% வாக்குல 5% வாக்கை நாம் இந்த கூட்டணிக்கு கொடுக்கலாம்.
அப்படி கொடுத்தா மீதமுள்ள 10% வாக்குகள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாமக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் வளர்ந்து விட்டால் அது அதிமுகவிற்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அதிமுகவின் மீது அக்கறை கொண்ட அதிமுகவின் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறைந்தது 18 20% வாக்குகளை கண்டிப்பாக பெறும் என்பது நாம் பின்னகர சட்டமன்ற தொகுதி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தெரிஞ்சிக்க முடியுது. எப்படி இருந்தாலும் நாம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டியிருக்கு, கடுமையாக களமாட வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நாம் கடுமையாக களமாடி பெறப்போகும் இந்த 20% வாக்குகள் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.